அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த சோழவரம் அருகே சிக்னலில் நின்று கொண்டிருந்த ஆவடி காவல் ஆணையர் சங்கரின் கார் ஆந்திராவிலிருந்து வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரியின் டயர் வெடித்து மினி வேன் மீது பலமாக மோதியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். பொன்னேரி ஆண்டார் குப்பத்தில் அரசு விழா ஒன்று நடைபெற இருக்கிறது. அந்த அரசு விழா சம்பந்தமாக சென்று பார்வையிட்டு தனது வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்த காவல் ஆணையரின் வாகனம் விபத்துக்குள்ளாக இருக்குது. ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் லேசான காயம் அடைந்திருக்கிறார். அவரின் பாதுகாவலர் இருக்கக்கூடிய மாரி என்பவர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா சோழாவரம் செம்பிலி ஜிஎன்டி சாலையில போக்குவரத்து காரணமாக நின்றிருந்த ஆவடி காவல் ஆணையரின் கால் மீது ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்த கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாக இருக்குது. இந்த டயர் வெடித்ததுல அதுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த மினி மகேந்திரா வாகனத்துல மோதி இருக்கிறது. இந்த மினி மகேந்திரா வாகனமானது காவல் ஆணையரின் வலது பக்கமாக மோதி காவல் வாகனம் அது அருகே இருக்கின்ற அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளாக இருக்குது. இந்த விபத்துல காவல் ஆணையருக்கு லேசான காயமும் அவருடைய பாதுகாவலக்கூடிய மாரி என்பதற்கு பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இந்த வாகனங்கள் மோதி கொண்ட விபத்துல காவல் ஆணையர் லேசான காயங்களோட தப்பியதாகவும் அது பாதுகாவலக்கூடிய மாரிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டயர் வெடித்ததுனால இரும்பு ஏற்றி வந்த அந்த கண்டெய்னர் லாரி தடுமாறி அடுத்தடுத்த வாகனங்கள் மீது மோதி இந்த விபத்தை ஏற்படுத்தியதாகவும் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதிக பாரம் ஏற்றி வந்த காரணத்தினால கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்ததாகவும் அந்த லாரிக்கு முன்பாக நின்றிருந்த மினி மகேந்திரா மீது மோதி அந்த மினி மகேந்திரா வாகனம் காவல் ஆணையரின் வாகனத்தின் வலது பக்கமாக மோதி காவல் ஆணையர் வாகனம் மற்றொரு அரசு பேருந்து மீது மோதி இந்த விபத்துகள் அடுத்தடுத்து நடந்ததாகவும் இதில் அதிர்ஷ்டவசமாக காவல் ஆணையர் உயிர் தப்பியதாகவும் அவரது பாதுகாவலர் மட்டுமே காயங்களோடு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தற்போது அந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மற்றும் கண்டெய்னர் லாரியை பறிமுதல் செய்து போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவத்தினால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. பொதுமக்கள் உதவியோடு காயமடைந்த பாதுகாவலர் மாரி என்பவர் ஆட்டோ மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவருக்கு காயம் அதிக அளவு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகனமும் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரியும் அந்த ஓட்டுநரும் தற்போது கைதும் மற்றும் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.